அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு புத்தாண்டு பிறக்கிறது. நாம் எல்லோரும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கிற போதும் நாம் புதிய நம்பிக்கைகளை நம்முடைய இதயத்தில் விதைக்கிறோம். புதிய தடங்களை உருவாக்க முயற்சி செய்கிறோம். வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறி செல்வதற்கு விரும்புகிறோம். இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளை கடந்து அதில் இனியதை மட்டும் தக்க வைத்து கொண்டு துயரமானவற்றை விடுத்து நாம் இந்த புத்தாண்டு காலையில் நாம் நுழைகிறோம். ஒவ்வொரு புத்தாண்டுமே நம்பிக்கையின் வெளிச்சத்தை நமக்கு கொண்டு வருகிறது. புதிய எண்ணங்களை கொண்டு வருகிறது. புதிய சிந்தனைகளை கொண்டு வருகிறது. நாம் ஒரு புத்தாண்டு பிறக்கிற போது நம் இதயத்தில் நிரம்ப வேண்டிய ஒரு முதன்மையான ஒரு உணர்ச்சி, நம் இதயத்தில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியை அகற்றி அன்பை ஒருபடி எப்படி கூட்டுவது என்பதாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை பலவீனப்படுத்துவது அவன் இதயத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு தான். அந்த வெறுப்பு மற்றவர்களிடமிருந்து நமக்கு வருகிற போது இன்னும் அதிகமாகி விடுகிறது. அப்படி இருக்கிற போது நம்முடைய காலத்தில் நாம் வெறுப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்க வேண்டும். ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை நாம் ஒரு புத்தாண்டு காலையில் நாம் இன்றைக்கு தொடங்கலாம் என்று நினைத்தால், நாம் உண்மையில் நம் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி, அது ஒரு தனி மனிதர் மேல் இருக்கலாம், ஒரு சமூக பிரிவின் மேல் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வெறுப்புணர்ச்சியை அகற்றி அந்த அன்பின் இனிமையை, அந்த அன்பின் இசையை நம் மனதில் நாம் இசைக்கச் செய்வது தான் ஒரு புத்தாண்டில் நாம் மேற்கொள்ளக்கூடிய சிறந்த சங்கல்பமாக இருக்கும். இன்னொன்று திட்டங்கள். வாழ்க்கையை சிலர் எப்போதும் திட்டமிட்டே வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். பலர் எந்த திட்டமும் இல்லாமல் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் இடையே நாம் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எப்போதும் திட்டமிடுகிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையை எந்திரமயமாக மாற்றிவிடுகிறார்கள். திட்டமே இல்லாமல் வாழக்கூடியவர்கள் அவர்கள் வாழ்க்கை குழப்பமானதாகி விடுகிறது. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது நம்முடைய வாழ்விற்கு மிக மிக அவசியம். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாம் இந்த ஆண்டில் வகுக்க வேண்டும். வேலை, தனிப்பட்ட உறவுகள், அதே போல் நம்முடைய எதிர்கால லட்சியங்கள், சமூக பொறுப்புகள், எல்லோருமே தங்களுடைய முன்னேற்றம் அல்லது நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுகிறார்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தாண்டில் முதன்மையாக 2 விஷயங்களைத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று, நம்முடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள். நாம் மிகவும் அதிக அளவில் புறக்கணிக்கக்கூடியது நம்முடைய உடல்நலமாகத்தான் இருக்கிறது. பிறகு அதற்கு நாம் ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்கிறோம். இது முதல் விஷயம். 2வது விஷயம், நம்முடைய சமூக பொறுப்பு. நாம் சரியான பக்கத்தில் நிற்பது, நீதியின் பக்கத்தில் நிற்பது. இன்னும் சொல்லப்போனால் சமூக விரோத சக்திகளுக்கு எதிராக நாம் உறுதியுடன் நிற்பது. இது ஒரு புத்தாண்டில் நாம் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சபதம். இன்னொன்று, வாழ்க்கையில் செய்வதற்கு பல சிறு சிறு விஷயங்கள் இருக்கின்றன. நாம் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்வது, புதிதாக எதிலாவது ஈடுபடுவது, புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய மனிதர்களை அறிந்து கொள்வது, அல்லது நம்முடைய நேரத்தை விரயமாக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிடுவது, பொருளாதார ரீதியான ஒரு சிறிய திட்டமிடல், புதிய வாய்ப்புகளை தேடிச் செல்வது, இது எல்லாமே நம்முடைய சந்தர்ப்பம், சூழல், வாழ்க்கை நிலை இவற்றிற்கு உட்பட்டு நாம் செய்ய வேண்டியவை. எப்படி பார்த்தாலும் புத்தாண்டு என்பது அது நம்முடைய மனதில் புதிய பாதைகளை தொடங்குவதற்கான, புதிய பயணங்களை தொடங்குவதற்கான ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. அந்த நம்பிக்கை தான் புத்தாண்டிற்கான நம்முடைய மகத்தான செய்தி. நாம் இந்த புத்தாண்டில் இன்று புதிதாய் பிறப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலகத்தில் எத்தனையோ நாடுகள், எத்தனையோ இனங்கள், எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மதத்திற்கு ஏற்ப, ஒவ்வொரு இனத்திற்கு ஏற்ப வெவ்வேறு விதமான விழாக்கள் உண்டு. ஆனால் உலகம் முழுவதும் ஏதேனும் ஒரு நாடை விழாவாக கொண்டாடுகிறதா என்று பார்த்தால் அது ஒரே ஒரு நாள், ஜனவரி 1 தான். கிறிஸ்மஸ் என்றால் அதை கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கொண்டாடுவார்கள். மற்றவர்கள் வாழ்த்து சொல்லலாம். இப்படி உலகம் முழுவதும் ஒரு நாடை ஒரு விழாவாக கொண்டாடுவது என்பது மிக வியப்பானது. அது தான் புத்தாண்டா, அது சரியானதா என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, உலகமே கொண்டாடுகிற ஒரு நாள் என்பது ஜனவரி 1. எனவே நாமும் அந்த நாளை நடைமுறை கணக்கில் ஏற்றுக்கொள்வது தான் சரி. அனைவருக்கும் நம்முடைய உலக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நான்
இந்த பகுதியை தொடங்குகிறேன். இந்த ஆண்டு 2026 என்பது உலகத்திற்கு எப்படியோ தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஆண்டுகளில் ஒன்றாக இருக்கப் போகிறது. காரணம் நாம் அறிவோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற தேர்தல் 2026 தமிழ்நாட்டின் சட்டமன்றத்திற்கு வர இருக்கிறது. இது வெறும் தேர்தல், 2-3 கட்சிகளுக்கு இடையிலான போட்டி என்பதில்லை. இது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கும். 2021 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்னவற்றையெல்லாம் மக்களுக்கு செய்திருக்கிறது, அது தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்கள் முடிவு செய்வதுதான் வரப்போகிற தேர்தல். ஆகையினால் 2026 என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இன்னொரு புதிய ஆண்டு என்று நாம் தள்ளிவிட முடியாது. இது மிக முதன்மையான, மிக தேவையான, மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இது இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், முன்னேற்றம் என்பது எந்த அளவில் இருக்கிறது, குறைகள் என்னென்னவாக இருக்கின்றன என்பன எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்ப்பது எல்லா மக்களுக்கும் இருக்கிற உரிமையும் கடமையும் ஆகும். மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த 5 ஆண்டுகளில் பெண்களினுடைய வாழ்க்கை தரம் கூடியிருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் கூட மறுக்க முடியாது. அதனை வெறும் இலவச பேருந்து என்றோ, மாதம் 1000 ரூபாய் இலவசமாக கொடுக்கிறார்கள் என்றோ கருதிவிடக்கூடாது. அதனை மகளிர் உரிமை தொகை என்றும், இதனை விடியல் பயணம் என்றும் தான் அரசு சொல்லுகிறது. இது இரண்டிலும் இருக்கிற மிகப்பெரிய உள்ளார்ந்தமான செய்தி என்ன என்று கேட்டால், இது மக்களின் தற்சார்புக்கு, பொருளாதார தற்சார்புக்கு உதவுகிறது என்பது தான். இவற்றையெல்லாம் ஒரு குடியரசு நாட்டில் இலவச திட்டங்கள் என்று சொல்லக்கூடாது, மக்கள் நலத்திட்டங்கள் என்றே கூற வேண்டும். காரணம், மக்களுக்கு நன்மைகளை செய்வதற்காகத்தான் ஒரு அரசு பொறுப்பேற்கிறது. அப்படி மக்களின் வரிப்பணத்தில் மக்களில் யாருக்கு தேவையோ அவர்களை கண்டறிந்து செய்கிற உதவிதான் நலத்திட்டம் என்று ஆகும். அந்த அடிப்படையில் மகளிருக்கு அந்த நலத்திட்டங்களை முன்வந்து தர வேண்டிய கட்டாயம் எந்த ஒரு அரசுக்கும் உண்டு. காலகாலமாக ஆணாதிக்கம் நிலவிய சமூகம், ஆணாதிக்கம் நிலவிய நாடுகள்தான் உலகம் முழுவதும் இருக்கின்றன. எனவே பெண்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்களுக்கான ஊக்கத்தை, அவர்களுக்கான நலத்திட்டங்களை தர வேண்டிய நிலை அரசுகளுக்கு உண்டு. அதனை இன்றைக்கு இருக்கிற அரசு மிகச் சரியாக செய்திருக்கிறது. அது அந்த மகளிரிடத்தில் ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னமும் சுருக்கமாக சொன்னால், வெறும் பொருளாதார தற்சார்பு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே பெண்கள் கூடுதலாக கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. 29 மாநிலங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில் படிக்கும் பெண்களின் தொகை கூடுதலாக இருக்கிறது. பொருளாதாரம் 16% கூடியிருக்கிறது. பொறுப்பேற்ற போது இருந்த நிலையை விட இன்றைக்கு 16% கூடியிருக்கிறது. கல்வி, பொருளாதாரம், ஒரு நாட்டின் அமைதி என்கிற 3 அடிப்படையான அளவுகோல்கள் என்றால், அந்த 3 அடிப்படையான அளவுகோல்களிலும் இன்றைய அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த அரசு தொடர்வது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 2026 நல்ல செய்தியை கொண்டு வரும் என்பது உறுதியாக தெரிகிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது
நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு வித்துட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அன்பாக காது கொடுத்து கேளுங்க. 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள். மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க. அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க. காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாற்றுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிடக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.